நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் குடும்பமாக இது 2வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளோம். இதற்கு முந்தைய காணொளியில் ராமேஸ்வரம், பாம்பன் பாலம், தனுஷ்கோடி, அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்த வீடு அவைகளையெல்லாம் பார்வையிட்டு கொண்டு அங்கே இருந்து நேராக வேளாங்கண்ணி வந்தோம். இரவு இங்கே கடல் ஓரத்திலே எங்களுக்கு ஒரு ரூம் கிடைத்தது. 1500 ரூபாய்க்கு நன்றாக இருந்தது. வேளாங்கண்ணியில் காலை நேரத்தில் காட்சி பாருங்கள். ரொம்ப அமைதியாகவும் அதிகமான ஆள்கூட்டம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்துட்டது மே இறுதி வாரத்தில் தான் கோடை விடுமுறை என்பதால் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட வந்தவங்க யாருக்கும் இந்த கூட்டத்தில் நிற்கிறது அதிகமாக பிடிக்கலை. இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் மட்டும்தான் இப்போ காலையில் இந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு நிற்கிறேன். இப்போது இங்கே காலையில் நிறைய மக்கள் மீன் பிடித்து அதை விற்பனை செய்துட்ருக்காங்க. அது நிறைய பேர் இங்கே தங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போய் சமையல் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு போகிறாங்க போல் இருக்குது. மீனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு பாருங்கள். இங்கே அந்த மீன் விற்கிற இடங்களில் அதிகமாக கூட்டம் இல்லை. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நண்டை பாருங்கள், உயிரோடையே அது கிளம்பி போயிட்டுருக்கு. அது அதுக்கு காலையெல்லாம் கட்டி தான் வச்சுருக்காங்க. வேளாங்கண்ணியில் காலை வேளையில் இந்த கடல் பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மக்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக கடலில் மீன் பிடிப்பதற்காக ஆயத்தம் ஆகிட்டுருக்காங்க. அப்புறம் கடலில் போனவங்க நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த மக்கள் எல்லாம் இந்த மீன் வாங்குறதுக்கு நிற்கிறாங்க பாருங்கள். இயற்கையான கடல் பகுதிகளெல்லாம் நம்ம பார்க்குற டைமில் கடல் எல்லாம் ஒரே போல் இருந்தாலும் அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் ரொம்ப நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே ஒரு படகுல மீன் பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள். ஒரு சில படகுல இங்கேருந்து நான் இப்போ கிளம்பி நான் பார்க்க வேண்டிய அந்த கோயில் பகுதிக்கு வந்துட்டுருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இந்த தெரு எல்லாம் எல்லா தெருவுலேயும் அதிகமான கடைகள் இருக்குது பாருங்கள். அவ்வளோ இந்த காலையில் ஒரு 7 மணி தான், 7:30 தான் ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளவு கூட்டம். நான் இப்போது வடக்கு வீதியில் தான் வந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு வீதியாக இருக்குது. இந்த வடக்கு வீதியில் தான் வந்துட்டுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே காலையில் இட்லி, தோசை, அப்புறம் புட்டு. இங்கே பாருங்கள், இந்த புட்டு பாருங்கள். இந்த புட்டு இங்கே வித்தியாசமாக இருக்குது. சம்பா புட்டு 20 ரூபாவும், வெள்ளை அரிசி புட்டு 10 ரூபாவும் ஒன்று வாங்கி நான் ருசி பார்த்து பாருங்கள். 10 ரூபா தான். வெள்ளை புட்டு தான் வாங்கினேன். சர்க்கரை எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு இனிப்பு சுவையுடன் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வடை எல்லாம் இருக்குது. ரொம்ப மக்கள் இதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதை வேடிக்கை பார்க்குறதுக்கும் நிறைய மக்கள் நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். நேற்று இரவு எல்லாம் அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. வண்டியை அங்கிட்டு இங்கிட்டுமே திருப்ப முடியாமல் கூட்டமாக இருந்துச்சு. இப்போ வெயில் வந்துட்டுருக்கனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது போல். இங்கே இந்த சர்ச்சில் இருந்து தங்குவதற்கு அறையில் வச்சுருக்காங்க. 500 ரூபா தான். ஆனால் அதற்கான கியூவிலேயே ஒரு 4-5 மணி நேரம் நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று இரவு. நாங்கள் அதனால தான் வெளியே ரூம் எடுத்தோம். இல்லைன்னா அந்த அனுபவத்தையும் நேற்றுக்கு கிடச்சிருக்கும். கூட வந்தவங்க ஒருத்தவங்க மொட்டை போடுறாங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் கோயில் நிர்வாகம் சார்பாக தலைமுடி மொட்டையை அடிக்கிறதுக்கான இடம். சில இடங்களில் சின்ன பிள்ளைங்களை காதும் குத்துறாங்க. நிறைய பேர் சின்ன பிள்ளைங்களை மொட்டை அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள்.
இங்கே வந்து மொட்டை போடுவதற்கு 50 ரூபா டோக்கன் எடுக்கணும். ரொம்ப கூட்டமாக இருக்குது உள்ளாடி. இங்கே பாருங்கள், எப்படி இருந்தவங்க இப்போ எப்படி ஆகிட்டாங்க. இந்த வேளாங்கண்ணி கோவிலில் இருக்க அன்பியங்களின் பெயரெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் முதலாக இப்போ தான் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கேன். கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே நான் ஏறி பார்க்கல, ஏன்னா கூட வந்தவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதனால் சும்மா ஒரு வந்ததுக்கு வேண்டி ஒரு சுற்றிட்டு போகணும். இன்னொரு முறை கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வரணும். ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு நாள் முழுவதும் இங்கே சுற்றி பார்த்தாலும் பார்த்து தீராத இடங்கள் நிறையவே இருக்கிறது. நானும் எனது மகளுமாக தான் இப்போ இங்கே நின்றுட்டுருக்குறோம். கூட வந்தவங்க எல்லாருமே அங்கே ரூமில் தான் ரெடி ஆகிட்டுருக்காங்க. எனக்கு கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த மண் போட்ட இதில் வந்து நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க முட்டங்கால் போட்டு. அது அந்த இடத்துக்கு போகிற டைமில் காட்டுறோம் பாருங்கள். அங்கே உள்ளாடி காலமாக சர்வீஸ் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் உள்ளாடி ஒன்றும் எடுக்கவில்லை, அப்படியே இப்போ வெளியே வந்துட்டோம் பாருங்கள். இங்கே பக்கத்துலேயும் ரொம்ப சுற்றி கோவில் நிறைய இருக்குது. இங்கே வந்து எல்லா மதத்தவரும் இங்கே இருக்காங்க பாருங்கள். இதுக்கு உள்ளாடி ஒன்றும் போகவே இல்லை, ஏன்னா நேரம் இல்லாமல் அவங்க போகலை. இனி ஒரு முறை தனியாக வரணும். அப்போ தான் இதெல்லாம் நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி நமக்கு பார்க்க முடியும். எங்கே போகணுன்னே தெரியாமல் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மணலில் தான் நிறைய மக்கள் வந்து வேண்டுதல் செய்து முழங்கால் போட்டு நடந்துட்டு போகிறாங்க. இப்போது மணி 11 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நாகூர் தர்காவுக்கு கிளம்பிகிட்ருக்குறோம். இந்த வர்ற வழியெல்லாம் பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது ஒவ்வொரு இடங்களும்.
இங்கே பாருங்கள், நாகூரில் வந்துட்டோம். இங்கே அந்த பழைய கட்டடங்களெல்லாம் ரொம்ப இருக்குது, அழகாக இருக்குது. அந்த பழமை மாறாமல் நாங்கள் வண்டியை ஒரு இடத்துல விட்டுக்கிட்டு இந்த தெரு வழியாக நடந்து வந்துட்டுருக்குறோம். இதான் பாருங்கள், இந்த நாகூர் தர்கா ரொம்ப பெரிய ஒரு முஸ்லீம் பள்ளி. இங்கே செப்பல் எல்லாம் வைக்கிறதுக்கு காசு கொடுத்து இங்கே செப்பல் எல்லாம் வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பக்கத்துலலாம் நிறைய கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பூஜை செய்கிறதுக்கான நிறைய ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது வேண்டுதல் செய்துட்டு இங்கே பூஜை செய்கிறதுக்கு இருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து எடுக்கலை. இங்கே எல்லாமே நிறைய ஆட்கள் இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இங்கே பூஜை செய்கிற இந்த ஆட்கள். ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். முதல்ல ஒரு பள்ளியில் வந்திருக்கோம். பிள்ளைங்களுக்கான விளையாட்டு பொருட்களெல்லாம் ரொம்ப இருக்குது. பக்கத்தில் எல்லாம் எங்குமே கடை தான். வித்தியாசமான பொருட்களெல்லாம் நிறையவே இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்துட்டு இனி நேரே பக்கத்தில் இங்கே ஒரு பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இது வண்டியிலேருந்து எடுத்த வீடியோ பாருங்கள். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு தெருவுலேயும் அதிகமான கடைகள் இருக்குது. நிறைய பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இனி இங்கேருந்து நேரே இந்த பீச்சு ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடணும். நாகூர் ரயில்வே நிலையமும் இதுக்கு இந்த பீச் பக்கத்துலாம் இருக்குது பாருங்கள். அது ஒரு 10-15 நிமிஷம் பயணத்துலேயே நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். மத்தியானம் டைம் ஆனதுனால அங்கே பீச்சில் அதிகமாக இறங்கலை. ஆள் கூட்டம் அதிகமாக இல்லைங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு, இங்கே பாருங்கள், சமையல் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பயணம். அங்கேருந்து அப்படியே கிளம்பி பீச்சுக்கெல்லாம் வந்து இறங்கலை. அங்கேருந்து நேரே கிளம்பி தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். தஞ்சை பெரிய கோயில் இதுக்கு முன்னாடி நான் ஒரு காணொளி செய்திருப்பேன். நான் தனியாக வந்து இங்கேருந்து இனி நேராக தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துக்கிட்டு அங்கேருந்து நேராக கொடைக்கானலுக்கு கிளம்புற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துக்கிட்டு வர்ற வழியில் இந்த இடம் எதுன்னு தெரியலை. இந்த இடத்துல வண்டியை நிறுத்தி இரவு சாப்பாட்டுக்கு இங்கே வந்து நாங்கள் நிறுத்திட்டுருக்கோம். இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் பாருங்கள். கொண்டு வந்திருந்த சப்பாத்தியெல்லாம் சூடுபடுத்தி சாப்பிட்டுட்டோம். நன்றி நண்பர்களே. நாளைக்கு கொடைக்கானலில் வைத்து அடுத்த காணொளி பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.